சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். கட்டெரும்பு மன்னிச்சிரு பார்வதி, நீ கேட்ட உதவி என்னால பண்ண முடியாது. அப்படி ஒரு விஷயத்த பண்ண மாட்டேன்னு என்னால உன்கிட்ட சொல்ல முடியல. அந்த பாவத்தை பண்றதுக்கு நான் உயிரையே விட்டுறேன். கட்டெரும்பு என்னமா இது கீழே விழுந்து கிடக்குறான்? ஐயோ என்னாச்சுன்னு தெரியலையே. கட்டெரும்பு அவனை தூக்குங்க. டேய் கண்ண தூக்கு பாரு. பாத்து டேய் கட்டெரும்பு பாத்து பாத்து தூக்குங்க. தூக்குங்க வாங்க. ரூம்ல போய் போட்டோ எடுத்துட்டு வரேன்னு போனவன் நல்லா தானே இருந்தேன். திடீர்னு ஏன் இப்படி மயங்கினான்னு தெரியலையே. ஐயோ, அவன் வந்துதான் கோர்ட்ல சாட்சி சொல்லணும். இந்த நேரத்திலே இப்படி எல்லாம் நடக்கணும். அத்தை, நானே அவனுக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுன்னு வேண்டிட்டு இருக்கேன். நீங்க என்னடனா இப்ப கூட சாட்சி சொல்ல முடியாம போயிடுமோன்னு பேசிட்டு இருக்கீங்க. நீ டென்ஷன் ஆகாத. அவங்க சந்தோஷ காப்பாத்தணுங்கிற எண்ணத்துலதான் அப்படி பேசுறாங்க. அண்ணே, நீங்க பயப்படாதீங்க. கட்டெரும்புக்கு ஒண்ணும் ஆகாது. டாக்டர், அவன் எப்படி இருக்கான்? அவனுக்கு எதுவும் ஆகல இல்ல? பதட்டப்படாதீங்க. நீங்க பயப்படுற மாதிரி அவருக்கு எதுவும் ஆகல. கரெக்ட் டைம்க்கு ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு வந்ததுனால அவர் உயிருக்கு எந்தவித ஆபத்தும் இல்லாம காப்பாத்திட்டோம். அவருக்கு ஷாக் அடிச்சிருக்குமா? ஷாக் அடிச்சிருக்கா? அவருக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இருக்கோம். அவருடைய ஹெல்த் கண்டிஷன் நார்மல் ஆகிறதுக்கு ஒரு 3 hours தான் ஆகும். அதுக்கப்புறம் சில டெஸ்ட் எல்லாம் எடுத்துட்டு அப்புறமா நாங்க சொல்றோம். நீங்க அப்ப கூட்டிட்டு போலாம். 3 hours? டாக்டர், இப்ப அவன் எங்க கூட வந்தாகணும். இன்னைக்கு ஒரு முக்கியமான கேஸோட சாட்சியா வந்தான். கண்டிப்பா அவங்க இருக்கணும். அதான் இப்ப நார்மல் ஆயிட்டான்ல. மத்த டெஸ்ட் எல்லாம் கோர்ட் முடிஞ்சதுக்கு அப்புறம் பாத்துக்கலாமே. டாக்டர், உடனே அவனை எங்க கூட அனுப்பி வைங்களேன். உடனே அனுப்பி வைக்கணுமா? என்ன விளையாடுறீங்களா சார்? கரண்ட் ஷாக் அடிச்சு ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருக்கோம்னு சொல்றேன். என்னமோ உங்க இஷ்டத்துக்கு எழுப்பி கூட்டிட்டு போறேன்னு சொல்றீங்க. அவர் இன்னும் மயக்கத்துல இருந்து கண்ணே முழிக்கல. அவர் கண்ணு முழிச்சதும் நியூரோ ஆர்த்தோ டாக்டர் எல்லாம் வரவழைச்சு அவர் கை காலெல்லாம் செக் பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு மூவ்மெண்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு தான் அவரை அனுப்ப முடியும். இப்ப அவர் கண்ணு முழிச்சாலும் அவரால் எழுந்திருச்சு நடக்க முடியுமான்னு சொல்ல முடியாது. ஐயோ டாக்டர், வேற ஏதாவது பண்ண முடியுமான்னு பாருங்க டாக்டர். என்னால மட்டும் இல்ல, வேற யாராலையுமே எதுவுமே பண்ண முடியாதுமா. ஐயோ, உங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னா வேற ஹாஸ்பிட்டல் கூட்டு போய் செக் பண்ணிக்கங்க. அவங்களும் இதையே தான் சொல்லுவாங்க. ஷாக் அடிச்சு அவர் உயிர் பொழைச்சதே பெரிய விஷயம். அதை புரிஞ்சுக்காம உடனே அவரை கூட்டிட்டு போனோம்னு சொல்றீங்க. சார், அவங்க ஏதோ தெரியாம சொல்றாங்க. அவரு குணமாகிற வரைக்கும் இங்கேயே இருக்கட்டும். நாங்க அதுக்கப்புறமே கூட்டிட்டு போறோம். ஓகே சார், அப்ப வெயிட் பண்ணுங்க. ஐயோ ஏங்க, என்னங்க நீங்க நிலைமை புரியாம அவர் தான் சொல்றாருன்னா நீங்களும் சரின்னு அனுப்பி விடுறீங்க. அவன் இல்லைன்னா இன்னைக்கு அந்த அர்ஜுன் தான் கொலை பண்ணான்னு எப்படிங்க நிரூபிக்க முடியும்?
சுசிலா என்ன பண்ண சொல்ற? அவன் உடம்பு முடியாம உள்ள படுத்திருக்கும் போது அவர் சொல்றப்பதானே நம்ம கூட்டு போக முடியும். அட போங்க, உங்ககிட்ட எல்லாம் பேசுறது வேஸ்ட். தம்பி, இப்ப என்ன பண்றதுன்னு சொல்லுப்பா. கட்டெரும்பு இல்லைன்னா எப்படி பையன் பிள்ளைய வெளியில கொண்டு வர்றது? அதான் எனக்கும் என்ன பண்றதுனே புரியல. ஐயோ கடவுளே, ஏன்டா எங்களுக்கு இப்படி எல்லாம் நடக்குதோ? வா. ஏய், ஒரு நிமிஷம். ஃப்ரெண்டு தான். ஹலோ அர்ஜுன் வந்துட்டியா? ஆ நான் இங்க கோர்ட் பின்னாடி தானே வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அவர் கூட்டிட்டு வரட்டுமாங்க? டேய் இருடா, அவசரப்படாத. இப்போதைக்கு நீங்க அங்கேயே இருங்க. அவன் இங்க இருக்கிறத யாரும் பாத்திர வேண்டாம். அது சேஃபும் இல்லை. ம் நான் சொல்லும் போது நீ உள்ள கூட்டு வா, சரியா? சரிடா, நான் இங்கேயே வெயிட் பண்றேன். ஆ சரிடா. அர்ஜுன், ஆ உங்களுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். எல்லாம் ஓகே தானே? அந்த சாட்சி சொல்ல வேண்டிய குணா வந்தாச்சா? வந்தாச்சு மேடம். ஏறிங்கப்போ என் ஃப்ரெண்டை வேற கூட்டு வந்துருவான். ஓகே அர்ஜுன். மேடம், இன்னைக்கு மாமாவை வெளியே கொண்டு வந்துடலாம்ல? ம் அவரை நினைச்சு என் அக்கா ரொம்ப கவலைப்பட்டுட்டு இருக்கா. அவரை எப்படியாவது வெளியே கொண்டு வந்துருங்க மேடம். நீங்க கவலைப்படாதீங்க மேடம். இன்னைக்கு அந்த குணா சாட்சி சொல்லிட்டானா எந்த பிரச்சனையுமே கிடையாது. தைரியமா இருங்க. ஜட்ஜ்மெண்ட் நமக்கு சாதகமா தான் வரும்.